வேலை செய்யாத எனக்கு கிருபை தந்தார். இப்படி சொன்னால் புரியும். பண்ட மாற்று முறை. என் அழிவை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் கிருபை எனக்கு தந்தார். எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் இந்த பழைய துணியெல்லாம் போட்டு பிளாஸ்டிக் பாத்திரம் வாங்குவோம். புரியுது அவங்களுக்கு? இல்லாட்டி எவர்சொல் பாத்திரம் வாங்குவோம். ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் மூட்டை கட்டி. அது கூட யாருக்கும் கொடுக்குற பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை. பாவம், நீங்களாம் வாழ்க. பழைய துணிலாம் கொடுங்க. நிறைய பேர் வர்றாங்க, தொழுநோயாளிகள் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். புரியுது அவங்களுக்கு? அதை பிளாஸ்டிக் பாத்திரம் வாங்கி ஒன்றும் அடிக்க வைக்காதீங்க. யோசித்து பாருங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது அழிவு, ஆனால் பெற்றுக்கொண்டது சத்தமாக சொல்லுங்க, வாழ கிருபை, பாட கிருபை, ஜெபிக்க கிருபை, கரங்களை தட்ட கிருபை, இங்கே உட்கார்ந்துருக்கிறோமே அதுவே பெரிய கிருபை. சொல்ல இங்கே உட்கார்ந்துருக்கிறதே எத்தனை பேர் யோசித்து பார்த்தீங்களா? தாய்லாந்தில் பலமுறை 3 முறை நான் அங்கே ஊழியம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் 2000 பேராம். இதில் இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா? அந்த பிணங்களை தோண்டி எடுப்பதற்கான உபகரணங்கள் கூட அங்கே இல்லையா. அங்கே உலகத்திலேயே அதிகமான விபச்சாரம் நடந்த நாடு தாய்லாந்து. நல்லா கவனிக்கணும், கவனிங்க. நீங்கள் எதுக்கு வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சம்பளம் தரும். இதுக்கு வேலை செஞ்சீங்கன்னா இதுக்கு சம்பளம். இதுக்கு வேலை செஞ்சால் சொல்லுங்கள், கரங்களை எடுத்து இதுக்கு வேலை செய்வேன்னு சொல்லுங்கள். இல்லை அவருக்கு வேலை செய்வீங்க. என்ன கொடுக்குறாராம்? சத்தமாக சொல்லுங்கள், வாழ கிருபை தரார், பாடுகளை சந்திக்க கிருபை தரார், போராட சந்திக்க கிருபை தரார். எல்லாவற்றுக்கும் மேலாக இது எப்போ நடக்கும்னு தெரியாது, இது எப்போ நடந்தாலும் அதை சந்திக்க பலன் தருகிறார். நான் சொன்னது புரியுதா? பலனற்ற எனக்கு, இன்னும் சொல்கிறேன், தகுதி இல்லாத எனக்கு அந்த கிருபை தேவன் தரார். இன்னும் சொல்கிறேன், ஐ நெவர் ஒர்க் ஃபார் இட். அதற்காக நான் ஜெபிக்கவும் இல்லை, வேலை செய்யவும் இல்லை, நான் ஆசைப்படவும் இல்லை. நான் ஆசைப்படலையே, நான் பாஸ்டாக வரணும், ஊழியம் பண்ணணும் ஆசை இல்லை. பல முறை ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே நான் அதாவது சுவிசேஷம் சொல்கிறேன், என்ன அங்கங்கே 3 நாள் போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், தங்க நல்ல ஹோட்டல் கிடைக்கும். அவங்க போராட்டம் எனக்கு தேவையில்லை, என் போராட்டம் அவங்களுக்கு தேவையில்லை, என்னை அவங்க திட்டமாட்டாங்க. நான் அவங்கள அன்னைக்கு தான் பார்க்க போகிறேன். ஆனால் இது அதே முகம், 40 ஆண்டுகள் அதே முகம், அன்று கண்டதும் இன்று காண்பதும். அது முறைக்கும், சில நேரத்தில் ஒரு மாதிரி உருமோ, அது கடிக்கும், பல்ல கடிக்க, என்ன வேணால் பண்ணோம். இதுக்கு என்ன ஆண்டவரே பலி ஆக்குறீங்க? தேவன் சொன்னார், இதான் உங்கள் கிருபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை சொல்லலை, வேற ஒருத்தர் யாரோ சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல, பொதுவாக சொல்கிறேன். ரைட், சொல்லுங்கள். அதாவது நான் உழைக்காத ஒன்று, நான் விதைக்காத ஒன்று, நான் அதற்காக பிரயாசப்படாத ஒன்று, ஆனால் தேவன் தந்தார். எத்தனை பேர் பிரயாசப்பட்டீங்க அவனோட பிள்ளையா இருக்கிறதுக்கு?